ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாக்கான எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் அந்த ஏஜென்ட் பொண்ணும் அந்த லொக்கேஷன்லாம் ட்ராக் பண்ணி யார் இந்த ரூமர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பிச்சைக்காரன், அவனோட தட்டில் அந்த ஃபோன் கிடக்கும். ஸோ அதை பார்த்ததுமே, ஆமாம் நீ இது எத்தனால எங்களை ஏமாற்றிட்டு இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு, மேடம் நான்லாம் எதுவும் பண்ணலை, இது எனக்கு குப்பை தொட்டியில் கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏஜென்ட் வந்து அந்த ஃபோனை வாங்கிட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு ஹீரோனிக்கிட்ட நடந்தது எல்லாமே சொல்கிறான். இந்த மாதிரி அந்த ஃபோனெல்லாம் ட்ராக் பண்ணி போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனிக்கு ஒரு செகண்ட் பயந்து போயிட்டா. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. சரி இதெல்லாம் விட்டு தள்ளுங்க, உங்களோட மூடு தான் ஸ்பாயில் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வந்து அப்படியே மாற்றி விட்டுறா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் ஹீரோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சு ஹீரோனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வருது. அது சென்னா ஒரு பிக் சென்ட் பண்ணி வச்சிருக்கா. அதில் வந்து அவளுக்கு அடிபட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பயந்து போயிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ஒரு நோட் எழுதுறான். அதில் வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் எழுதி வச்சுட்டு போயிடறான். அதை வந்து ஹீரோயினி பார்த்துட்டு, என்னமோ பண்ணு, நீ எங்கே போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து குப்பையில் கொட்டி விட்டுறா. இப்போ ஹீரோ அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த சென் வந்து சும்மா ஆக்ட் பண்ணியிருக்கான்னு. ஸோ அதை பார்த்ததும் எதுக்கு இப்படிலாம் பண்ணா அப்படின்ற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ்லாம் சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி வரான். அவளுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. என்னடா இப்போலாம் நம்ம கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் செஞ்சு வச்ச பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து குப்பையில் கொட்டி விட்டுறா. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தோம்னா ஹீரோக்கு தெரியாமல் வெளிநாட்டில் வந்து ஒரு வீடு வாங்குறா. ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அது பேசி முடிச்சதுக்கப்புறம் வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோயினி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறா. அதாவது அவங்க ஃபோனை டேக் பண்ணி போனதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை அவகிட்ட சொல்லும்போது, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேங் கேட்க, அதுக்கு இவன் வந்துட்டு, இல்லை கண்டெல்லாம் பிடிக்கல, ஏன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு போனதை பார்த்தா அவன் கண்டுபிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஹீரோ வந்து ஹீரோயினி கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். கிட்டே வராத, உன் வாயிலேருந்து கெட்ட வடை வருது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழம்பு போயிடுறான். ஒன்று ஹீரோயின் வந்துட்டு, கவலைப்படாத, என்கிட்ட இதுக்கான டேப்லெட் இருக்குது, நீ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டை கொடுக்குறா. அவனுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த டேப்லெட்டை வாங்கி போட்டுறான். ஆக்சுவலாக அந்த டேப்லெட் வாங்குறதுக்காக கேங் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பா. அவன் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த தாத்தா கிட்ட ஒரு ஆளை டயர்டாக ஆக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரொம்ப சென்சிட்டிவாக மாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த தாத்தா கிட்ட கேட்டு அந்த டேப்லெட்டையும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதைத்தான் இப்போ ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோயினி பாத்ரூமில் போய் வெயிட் பண்ணுறா. இவன் தூங்குறானா இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வெளியே வந்து பார்க்குறான். அவன் தூங்கிட்டான். ஸோ மாத்திரை ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவளுமே படுத்து தூங்கிடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா ஒரு ட்ராமா ரிலீஸ்க்காக எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல சென்னும் இருக்கா. அங்கே டேரக்டர்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவள் போய் பேசலான்னு ட்ரை பண்ணும்போது அங்கே யாருமே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அவகிட்டயே போய் பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், சென்னுக்கு அப்படியே வயிற்றுச்சலாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினி வந்து சென்னை நோட் பண்ணுறா. என்னடி இங்கே வந்துருக்க, நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கானா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி என்னைக்கு தான் உன் பாய் ஃப்ரெண்டை என்னை மீட் பண்ண வைப்ப அப்படின்ற மாதிரி கேட்கவும், இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை இன்றைக்கி நம்ம டேட்டை குறிச்சிட்டே போவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, நம்மளுக்கு ட்ராமா பார்க்குறதுக்கான டைம் வந்துச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடறான். இப்போ உள்ளே போய் ட்ராமா பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ தான் அந்த டேப்லெட்லாம் சாப்பிட்றான் இல்லையா. ஸோ எமோஷ்னல் சீன் வரும்போது அவன் ரொம்பவே சென்சிட்டிவாக மாதிரி ஹீரோயினோட ஷோல்டர்லேயே சாஞ்சிக்கிறான். ஹீரோயினி வந்து சென்னை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே வேணுக்குமே ஹீரோ மேலே கையெல்லாம் போட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுறான். அதை பார்க்க பார்க்க சென்னுக்கு அப்படியே வயிற்றுச்சலாக இருக்குது. இப்போ நம்ம கேங்கை பார்த்தோம்னா மிஸ்டர் ஊவோட ஆஃபீஸில் தான் இருக்கா. எதுக்காகனா அந்த கான்ட்ராக்ட் விஷயமா பேசுக்காக. ஆனால் அவள் கண்ணில் கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஏன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோயினி தான். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செம்மையாக பயந்துட்டு இருந்தேன், எப்படா போய் பேச போகிறோன்ற மாதிரி கேங்கு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இங்கே பாரு நீ பயப்படவே பயப்படாத, தைரியமாக அவனை எதிர்த்து பேசு, அதே மாரி அவன் உன்னை பர்சனலாக தாக்க வந்தான்னு வச்சுக்கேன், நீ கொஞ்சம் கூட பயப்படாமல் நீ பண்ணது எல்லாத்தையுமே வெளியே சொல்லி உன் கம்பெனியே மூட வச்சிருவேன்ற மாதிரி சொல்லி மிரட்டு, அதுக்கப்புறம் அவன் வாயவே திறக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி விட்டுருப்பா. ஸோ அதெல்லாம் நம்ம கேங் காதில் வாங்கிட்டு அப்படி இங்கே வந்து ஒப்பிக்கிறா. அது கேட்க கேட்க இந்த ஊவுக்கு வந்து ரொம்பவே பயம் வந்துடுது. சரிம்மா நான் கான்ட்ராக்டில் வந்து சைன் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே சைன் பண்ணி கொடுத்துட்றான். இப்போ கேங் அப்படியே சந்தோஷமாக வெளியே வந்துட்டு அப்படியே ஜாலியில் குதிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினியும் கேங்கும் ஒன்றா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் நல்லபடியாக முடிஞ்சு இல்லையா. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேங்கோட முடிஞ்சு சரியில்லை. ஸோ என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, என் ஹஸ்பண்ட் இப்போலாம் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காரு, அது நல்லபடியாக போகுதுன்றனால அதுக்கு ஒரு சக்ஸஸ் பார்ட்டி மாதிரி நடத்துகிறாங்க. ஆனால் அதுக்கு என்னை இன்வைட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா.
அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நீ கவலைப்படாத, அந்த பார்ட்டி என்னைக்கு நடக்குது, அது மட்டும் இல்லாமல் டைமையும் எனக்கு சேர்த்து சென்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கேங்க்கு புரியவே இல்லை, ஏன்ற மாதிரி கேட்குறான். ஆனால் அதுக்கு ஹீரோயின் வந்து ஆன்சரே பண்ணவே இல்லை. இப்போ சென்னை பார்த்தோம்னா அப்படியே சமைச்சிட்டே ஹீரோக்கு கால் பண்ணுறான். ஹீரோ வந்து கால் எடுக்கிற மாதிரியே இல்லை. ஸோ அப்போ அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. டக்குன்னு போய் வாமிட் எடுத்துடுறா. அப்போ தான் அவளுக்கு தெரியுது அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. இதை எப்படியாச்சும் ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருப்பா. அப்போ அவன் வந்து ஜாக்கிங் போயிட்டுருப்பானா. ஸோ அதை பார்த்ததுமே அவள் கூப்பிட்டு பார்ப்பான். ஆனால் அவனுக்கு சரியாக கேட்காது. சரி கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனை பார்த்துக்கிட்டே கால் பண்ணுறா. ஆனால் அவள் கண்ணு முன்னாடி அவன் அந்த காலை கட் பண்ணிட்டு அப்படியே பேண்ட்டில் வைக்கிறான். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி வாடம்மா அவனை செத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோட வீட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஜாகிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறான். வீட்டில் வந்து பார்க்கும்போது அங்கே சென்னு இருக்கா. ஸோ அவளை பார்த்ததுமே நீ எப்படி உள்ளே வந்த, ஹீரோயின் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து ஷாப்பிங் போயிருக்கான்னு நினைக்கிறேன், நீ எதுக்கு இப்போ எப்படி என்னை பார்த்து பயப்படுற, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆசையாக பேசிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அப்படியே மாடிக்கு போயிட்டு இவங்களோட ரூமெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இவ போட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஹீரோவை பார்க்கணுமே, அப்பா கை கால்லாம் நடுங்கி போகுது. எங்கள் ஹீரோயின் வந்து எப்படி 2 பேரும் ஒன்றா பார்த்துருவாளோ அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏய் எந்திரிடி கிளம்புடி அப்படின்ற மாதிரி. சரி எனக்கு கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் வந்து லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினி மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரா. ஸோ அவள் வரா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சென் வந்துட்டு அப்படியே மாடியிலேருந்து பொறுமையாக இறங்கி வரா. நம்ம ஹீரோ அவசரமாக கீழே சோஃபாலேருந்து அப்படியே எந்திரிச்சு வர மாதிரி அப்படியே 2 பேரும் ஆக்ட் பண்ணுறாங்க. என்ன ஹீரோயினி எங்கே போய் இருந்தா அப்படின்ற மாதிரி அவன் அப்படி நார்மலாக கேள்வி கேட்குறான். இந்த பக்கம் சென் வந்துட்டு சூப்பர் வீடியடி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இறங்குறா. சென் நீ எப்போ வந்த, அது மட்டும் இல்லாமல் வந்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்கலையாங்க, போய் அவளுக்காக சாப்பாடுலாம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே சாப்பாடுலாம் செய்கிறாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சென்னுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. ஸோ அவள் டக்குன்னு போய் வாமிட்லாம் எடுத்துகிட்டு வரா. ஏன்னாச்சும் ஃபுட் எதுவும் சேரலையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அதுக்கு சென் வந்துட்டு இல்லை நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன், அது என்னன்னா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறா. அது கேட்டதுமே ஹீரோக்கு வந்து அப்படியே இருமலே வந்துடுது. சாப்பிடும்போது டக்குன்னு அவன் தலையை தட்டிட்டு என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்கிங்காக கேட்குறான். ஸோ அதுக்கப்புறம் பேசிட்டு சென் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன், எனக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோ வந்துட்டு அவகிட்ட எப்படியாவது பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கிட்ட அவள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, நான் போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து எழுந்துச்சு போயிடறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க முன்னாடி சிரிச்சுட்டு அவங்க போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சீட்டிங் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பட் இப்போ அவளை ப்ரெக்னெண்ட் ஆக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஹீரோவின் சென்னையும் பார்த்தோம்னா ஹீரோ வந்துட்டு கேட்குறேன் அதை எப்படி நீ ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் டவுட்டடாக கேட்குறான். அதுக்கு வந்து சென்னை வந்து சொல்கிறா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் உனக்கு ஹாப்பியாக இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து இவங்கிட்ட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிறா. அவன் வந்துட்டு இந்த டயத்தில் இப்படிலாம் பண்ண வேணாமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு கேட்குறா நீ எப்போ ஹீரோயினி டிவோர்ஸ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்காக ஹீரோ வந்துட்டு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான்னா அவனுக்கு வந்து இப்போ தான் ஹீரோயின் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபீலிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அவனுக்கு வந்து டக்குன்னு ஹீரோயினி விட்டுட்டு வரவும் மனசே இல்லை. ஸோ அப்படியே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த சென்னை இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோ கிட்ட எனக்கு உன்னை பார்க்கணும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ப்ளீஸ் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பா. ஸோ அவனுக்கும் வேறு வழி இல்லாமல் ஹீரோயினிக்கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் வந்துருச்சு, நான் கிளம்புறேன், இந்த என்னோட கார்டை பிடிச்சிக்கோ, நீ ஷாப்பிங் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவகிட்ட கார்டை கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ ஹீரோயினி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு காசை பயங்கரமாக செலவு பண்ணிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு சென் கூட அந்த டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நைட்டு போல் வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு காரில் வந்து உட்காந்துருப்பான். ஸோ அப்போ அவனுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வருது. ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது ஹீரோயினி அவன் கார்டை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிருப்பா போல், அதில் இருக்கிற காசை பாதி இது காணாமல் போச்சு. ஸோ அதுக்காக ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னம்மா இன்னைக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சாரிங்க உங்கள் காசு அதிகமாக செலவு பண்ணிட்டேன்னா நான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்துட்டு சேச்சா நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, ஸோ நீ தாராளமாக என் காசை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். பார்த்தா அந்த காசு எல்லாத்தையுமே கேங்க்காக தான் செலவு பண்ணியிருப்பா. அவள் ஹஸ்பண்ட் தான் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்காக போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்த நம்ம கேங்க்கு வந்துட்டு ஒரு சூப்பர் ட்ரெஸ்ஸு நெக்லஸ்ன்னு அப்படியே அசத்தி விட்டுருப்பா. ஸோ அதை பார்த்துமே கேங் வந்துட்டு சொல்கிறா எனக்காக எதுக்குங்க இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது ஒன்றும் என் காசு இல்லைல்ல, அப்போ நீ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி அவன் வந்து கொஞ்சம் கூட கேரே இல்லாமல் அவளை வந்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல விட்டுட்டு போயிடுவா. ஸோ இப்போ கேங் உள்ளே போனதுமே எல்லாரும்
எல்லாரும் நம்ம கேங்கை பார்த்து ஸ்டன் ஆயிடுறாங்க. ஸோ கேங்கோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னம்மா இப்படி மாறிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டு போயிட்டு அங்கே இருக்கிற சேரில் உட்கார வைக்கிறான். அப்படியே பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு கால் மாதிரி வருது. ஸோ ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காலை பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனோட பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு செம்ம ஷாக்கு. அதை பார்த்ததுமே கேங் வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி போய் கேட்கும்போது அவளுக்கு வந்து ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறான். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஸ்லாப் பண்ணிடுறான். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே அங்கேயே நின்று அழுதுட்டு இருக்கிறான். ஆனால் இவன் வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிறாம அந்த பார்ட்டியை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினியை பார்த்தோம்னா 2 பேருமே ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு டைமண்டை ஏலத்துக்கு வராங்க. ஸோ அப்படி மாற்றி மாற்றி எல்லாருமே அந்த அமௌண்ட்டெல்லாம் கூட்டி கூட்டி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியாக ஹீரோ வந்துட்டு பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்குற மாதிரி அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணி விட்டுறாங்க. அதை பார்த்ததும் ஹீரோக்கே ஷாக்கிங் ஆகுது. என்னது நான் ஆர்டர் பண்ணேன்னா நான் எப்படா சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோனி காதுகிட்ட போயிட்டு அந்த டைமண்டை உங்கள் பேரில் நான் தாங்க ஆர்டர் பண்ணேன். எதுக்காகனா இப்போ ரூமர்லாம் நடந்துச்சு, எல்லாருமே உங்களை ஹேட் பண்ணிட்டு இருக்காங்களே, ஸோ அதை வந்து மக்களை மறக்க வைக்கிறதுக்கு அண்ட் நம்ம 2 பேரும் ஒரிஜினல் கப்பிள் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த டைமண்டை உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவள் போயிடுறா. ஸோ இப்போ ஹீரோ வந்து அந்த அமௌண்ட்லாம் பே பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு அவன்கிட்ட இருக்கிற கார்டு எல்லாத்தையுமே கொடுக்குறான். ஆனால் எந்த கார்டுலையுமே காசே இல்லை. ஸோ அப்போ ஹீரோனி அங்கே வந்துட்டு ஏங்க அன்றைக்கி எனக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு கார்டு கொடுத்தீங்கல்ல, அதில் கேஷ் இருக்கும், நீங்கள் வேணால் அதை போட்டு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கார்டை கொடுக்குறா. ஸோ அந்த கார்டை வாங்கிட்டு அப்படியே ஒரே ஸ்லாஷில் காசு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே என்ன நடக்குதுன்னா ஹீரோயினியும் கேங்கும் வந்து காஃபி குடிக்கிறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு பார்ட்டிக்கே போனியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லபடியாக தான் போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துல சென்னு போகிறத பார்க்குறாங்க. அவள் காஃபி குடிச்சிட்டே போயிட்டுருக்கா. அவள் காஃபி குடிக்கிறத பார்த்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள், எப்படி காஃபி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேங் கேட்கும்போது ஹீரோயினுக்கு லைட்டாக டவுட் வருது. சரி இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எதார்த்தமாக சென்னை மீட் பண்ணுற மாதிரி அவளை அப்படியே பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்படி பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டும் ஆகுது. ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. அப்போ ஹீரோ அங்கே பதட்டமாக ஓடி வந்துட்டு ஹீரோயினுக்கு அடிபட்டுருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அடியெல்லாம் இல்லை, சும்மா லைட்டான அடி தான். ஸோ இப்போ டாக்டர்கிட்ட வந்துட்டு சென்னும் பேபியும் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி கேட்கும்போது என்னது பேபியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு அதை கேட்டோன்னே செம்ம ஷாக் ஆகிடுது. அப்படியே சென்னை பார்த்து முறைச்சிட்டு ஹீரோயினி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ரொம்பவே டேக் கேர் பண்ணி ஹீரோயினியை பார்த்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு இடத்துக்கு லஞ்சுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இப்போ ஹீரோ வந்து ஒரு கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான். பட் இன்னொரு கம்பெனியோட சிஇஓ பார்க்கறதுக்காக அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க, அதாவது ஹீரோவும் ஹீரோயினியும். ஸோ இப்போ ஹீரோ கரண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனியோட சிஇஓ வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துடுறாங்க. ஸோ அதை பார்த்ததுமே போச்சு, இவன் நம்ம கம்பெனியை விட்டு அந்த கம்பெனிக்கு போய் வேலை பார்க்க போகிறானா, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அப்படியே ஃபோனில் சொல்கிறான். இந்த மாதிரி அவன் வந்து வேறு கம்பெனி ஆளுங்களை மீட் பண்ணுறான், ஸோ ரெடியாக இருங்க, அவன் ஒரு வேளை போகிறதா இருந்தால் நம்ம அவனுக்கு பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காரு இவர். தென் அதுக்கப்புறம் ஹீரோயின் இதை வந்து வேணும்னே தான் பண்ணியிருப்பா. ஸோ அப்படி லஞ்சு சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு ரூமரை ஸ்பெட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறா. இங்கே பாருங்கள், இப்போ ஹீரோ வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனியை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு போக போகிறதா அந்த ரூமரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்லும்போது போஸ்ட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரியாமல் கால் பேசிகிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிட்டுருக்கும்போது சடனாக ஒரு கார் வந்து ஹீரோயினை ஹிட் பண்ணுற மாதிரி வருது. பட் டக்குன்னு ஹீரோ காப்பாற்றி விட்டுறான். ஆனால் அவனுக்கு லைட்டாக அடிபட்டுருது. ஸோ 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹீரோக்கு வந்து ஸ்ட்ரெச்செல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஹீரோயினிக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ வெளியே வந்துட்டு இப்போ ஹோட்டலில் ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நிப்பாட்டி வைங்க, இப்போதைக்கு எதுவும் பரப்ப வேணாம், நான் சொன்னதுக்கப்புறம் எல்லாத்தையுமே செய்யுங்கன்ற மாதிரி ஹீரோயினி கால் பேசிட்டு அப்படியே உள்ளே வரா. அப்போ ஹீரோக்கு ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு கால் வருது. ஸோ அதை அட்டெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ ஹீரோக்கு அடிபட்டுக்கனால அவன் வந்து என்னால் வர முடியாதுன்ற மாதிரி சொல்ல வரா. பட் அதுக்குள்ளே ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நான் என்னோடய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். ஸோ இப்போ ஹீரோயினையும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இப்போ அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, காலில் அடியே படலை, சும்மா அப்படியே நார்மலாக வாக் போயிட்டுருக்கான். அங்கே ஒரு கார் வருது, அந்த காரில் ஏறி உட்காரான்.
அந்த காரை ஓட்டுறது யாருன்னா நம்ம சென்னுங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் ஹீரோயினியோட பிளானை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா, நம்ம ஹீரோயினி தான் லாயரை மீட் பண்ண போயிருப்பா இல்லையா ஊடால. ஸோ அப்போ ஒரு தடவை நம்ம சென் பார்த்துருவா. ஸோ பார்த்துட்டு அந்த லாயரும் ஹீரோயினையும் பேசிட்டு வெளியே போகும்போது இந்த சென் வந்துட்டு லாயரோட ரூம்குள்ளேயே போயிட்டு ஹீரோயினை பற்றின ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது அந்த டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டா. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயினியும் ஹீரோவும் அந்த ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு ஹீரோவை பிடிச்சி தனியாக கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் உன்னை ஏமாத்துறா, நான் பாட்டினா இந்த ப்ரூஃப் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ரூஃபையுமே காட்டிடுறா. அதை பார்க்கவும் ஹீரோக்கே வந்துட்டு நம்ம கோவம் வருது. ஸோ 2 பேருமே பிளான் பண்ணி தான் ஹீரோயினியை வந்து அப்படியே கார் வச்சு ஹிட் பண்ணுற மாதிரி ஆக்ட் போட்டு ஹீரோ வந்து காப்பாற்றுற மாதிரியும் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்கிட்டே நல்ல விஷயம் போட்டால, ஸோ நான் அவளுக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, இனிமேல் என்னோட இன்னொரு பகுதி அவள் பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் சென்னும் அப்படியே ஒரு ஈவில் ஸ்மைல் தராங்க. இப்போ ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக வெளியே வந்திருக்காங்க. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே வந்து டெடிபியர் ட்ரெஸ் மாதிரிலாம் போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோயினிக்கு ப்ரப்போஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்களுக்கு 3rd இயர் ஆனிவர்சரி. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் அப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அதில் ஒரு ரிங்கை வேற வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டுருப்பான். அவளுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது. காரில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போதே அவளுக்கு வந்து இவன் சீட்டிங் பண்ண விஷயம் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இப்போ வீட்டுக்கு வந்தது ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், அந்த ரிங் வந்துட்டு நான் உனக்கு ஆசையாக போட்டேன், ஸோ அதை வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி வந்துட்டு சரி நான் போய் லாக்கரில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய்ட்டு லாக்கரை ஓப்பன் பண்ணி வைக்கிறா. ஸோ அதை வந்து ஹீரோ நோட் பண்ணிடுறான் அந்த லாக்கரோட பாஸ்வேர்டை. ஸோ நோட் பண்ணிட்டு அப்படியே எதுவும் கண்டுக்காத மாதிரி கீழே போயிடுறான். இப்போ நம்ம கேங்கே ஹீரோயினியை பார்த்தோம்னா 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினி சொல்கிறா, ஐ திங்க் ஹீரோ வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. முதல்ல கொஞ்சமாக தான் கேரிங்காக இருப்பேன், இப்போ ரொம்பவே கேரிங்காக இருக்கான். என்னோடய பிளானை நான் மாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா ஹீரோயினியோட லாக்கரில் இருக்கிற எல்லா நகையுமே தூக்கிட்டு வந்து அந்த சேல்ஸ் பண்ணுற இடத்துல விற்கிறான். ஸோ அவங்க வந்து அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு, எப்பா இது எல்லாமே டூப்ளிகேட்டுப்பா, ஆனால் ஹை குவாலிட்டியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க 2 பேருக்கும் சமஷாக்காக இருந்து, இல்லை கண்ணு முன்னாடி வச்சதை நான் பார்த்தேன், இது ஒரிஜினலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் வந்துட்டு அடித்து சொல்கிறாரு, இல்லைப்பா இது வந்து டூப்ளிகேட்டுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் செம்ம காண்டாயிடுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே டவுட் வந்துச்சு இல்லையா. ஸோ அதனால அவள் தான் வந்துட்டு உண்மையான நகையெல்லாம் எடுத்துகிட்டு போலியான நகையை உள்ளே வச்சுருப்பா. ஸோ எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை கதற விட்டுட்டா. இப்போ நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்ததுமே பார்க்குற ஹீரோ உட்காந்துருக்கான். ஸோ அவன் வந்துட்டு கேட்குறேன், நீ எப்போ கண்டுபிடிச்ச நாங்கள் தப்பு பண்ணதா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ எந்த தப்பை சொல்கிற, நீ போய் சொன்னதையா இல்லை நீ என்னை சீட் பண்ணதையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படியே அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசி சண்டை போட்டுக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கேட்குறான், நீ எதுக்கு இந்த மாதிரி போலி நகையெல்லாம் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது உனக்கு தேவையில்லை, நீ ஒழுங்குமதியே என் நகையை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. எதுக்கு நான் உன் நகையை தரணும், நீ ஆல்ரெடி போலியான நகை தானே உள்ளே வச்சுருக்க, யார் சொன்னான், ஒரு வேளை இது போலியாக தான் இருக்கலாம், ஆனால் அது போலின்னு உனக்கு எப்படி தெரியும், நீ அப்போ என்னோட லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் தானே கண்டுபிடிச்சிருக்க, ஸோ அப்போ என் நகை மிஸ் ஆனது காரணம் நீ தானே, ஒழுங்குமுறையாக அந்த நகையை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அப்படியே திருப்பி விட்டுறா. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலுமே இது போலி நகைன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது இவன் எடுத்தது தானே சொல்ல முடியும். ஸோ அப்போ ஒரிஜினல் நகை இவன் தான் எடுத்துகிட்டு போய் சொல்கிறான்ற மாதிரி மாறி இருந்த கேஸு. ஸோ அதே தான் சொல்கிறான் நம்ம ஹீரோயினி, ஒழுங்குமுறையதே ஒரிஜினல் நகையை கொடுத்துட்டு இல்லாட்டினா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறா. அவனுக்கா செம்ம காண்டாகுது. கத்திட்டு அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ சென்னோட வீட்டில் தான் இருக்கான். சென் கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவன் நம்மளுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்கா, அதுக்குள்ளே நம்மளுக்கு செட்டில் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பார்க்குறாங்க. பட் ஸ்டில் குறையுது. ஸோ அவன் வந்து சென்னோட ஹேண்ட்பேக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இன்னும் காசு கம்மியாக இருக்குது, வேறு வழி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காசுக்கு அப்படியே அலைஞ்சிட்ருக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அவள் பேரில் மாற்றிட்டு இருக்கிறா. அப்படியே அந்த பக்கம் நம்ம கேங்கை பார்த்தோம்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஃபைல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துடு எனக்கு அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கெலாம் கால் பண்ணி சொல்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு விழுந்தடிச்சு அப்படியே அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு அவன் சொன்ன அட்ரஸ்க்கு போய் பார்க்குது. உள்ளே போய் பார்த்தா அந்த பையன் செம்மையாக குடிச்சு ஆட்டம் போட்டுட்ருக்கிறான். அப்போ போய் அந்த ஃபைலை கொடுக்குறா. அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்ருக்குறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரூத் ஆர் டேர் விளாண்டோம். ஸோ அவங்க வந்து டேர் கொடுத்தாங்க, ஆனால் நீ வந்து எனக்காக எத்தனை மணி ஆனாலும் இந்த ஃபைலை எட்டு வந்து தருவேன்னு சொன்னால்
யாரும் நம்பவே இல்லை, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான். அவளுக்கா செம்ம காண்டாகுது. அங்கனே நின்று நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, டாக்ஸி கூட கிடைக்கல, இந்த நைட்டுக்கு ஏன் இப்படிலாம் விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு அவன் அந்த ஃபைலை அங்கேயே போட்டு வேகமாக வெளியே வரா. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட்கார பின்னாடியே ஓடியாந்துட்டு, இங்கே பாரு கேங், இது எல்லாமே நம்மளுக்காக தான், இந்த கேம் கூட அந்த பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவகிட்ட ரொம்பவே அப்படியே அப்பாவியாக பேசுகிறான். அவளுக்கும் வந்துட்டு சரி நம்ம ஹஸ்பண்ட் தானே, வேறு என்ன பண்ணி தொலைக்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு அப்படியே பார்த்து வீட்டுக்கு போமான்னு சொல்லி அவனும் அக்கறையாக அனுப்பிச்சி வைக்கிறான். இவளும் வந்துட்டு சரி சரின்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஆனால் அவள் புருஷன் மறுபடியும் உள்ள வந்துட்டு செம்மையாக ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுறான். இப்போ நம்ம கேங்கை பார்த்தோம்னா அவள் கால் பேசிகிட்டு இருக்கா. சரி நான் அந்த பார்சலை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பும் போது அங்கே மிஸ்ஸஸ் ஜோ மேலே இடிச்சிடுறா. ஸோ இடிச்சதுக்கப்புறம் அவர் கையில் வச்சிருந்த ஃபுட்டு கீழே விழுந்துருது. சாரி சார், தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்கான காசை வேணால் பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை கேங் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி 2 பேர் ஃப்ரெண்ட்லியாகவே பேசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட் ஆல்ரெடி நடந்துருச்சு. எப்படின்னா நம்ம கேங் வந்து அந்த பார்சலை வந்து ஒரு பாக்ஸாக இருக்கும். ஸோ அவளால் தூக்கிட்டு வர முடியல, அதுக்கு மிஸ்டர் ஜோ தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ அது மூலயமா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்க வேறு. இதை வந்து கேங்கோட ஹஸ்பண்ட் பார்த்ததுமே என்ன அவங்க கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேங் கிட்ட வந்து கேட்கும்போது இல்லை நான் திரும்பும்போது இவரோட ஃபுட்டை தட்டி விட்டேன், ஆனால் நான் காசு கொடுக்குறேன்னா அவர் வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஸோ வந்துட்டு பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு நீங்கள் நானும் என்ன ஃப்ரெண்டா, இல்லை யாரோ ஒருத்தர் தானே, காசை வாங்கிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி காசை கொடுத்துட்டு வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்தோடனே கேங்க்கும் அவங்களுக்கும் சண்டை வருது. ஆமாம் எதுக்குங்க அப்படிலாம் பேசுகிறீங்க, அவங்க நம்ம நெய்பர், என்ன நினைப்பாங்க நாளைக்கு, எந்த மூஞ்சி வச்சுட்டு அவங்ககிட்ட பேசுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, நான் அன்னைக்கு பார்சல் தூக்கிட்டு வரும்போது என்ன சொன்னேன், அவங்க கூட பேசாத வைக்காத, ஸ்ட்ரேஞ்சர் கூடலாம் சேராதன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ மறுபடியும் நீ எதுக்கு அவங்க கூட பேசிகிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும்போது எப்போ பார்த்தாலும் என் கூட ஏங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் மாற்றுக்கட்டில் சண்டையை போட்டு நம்ம கேங் கோச்சுக்கிட்டு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினி பார்த்தோம்னா அவளோட ட்ராமாக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ அவளுக்கு லைட்டாக மயக்க வர மாதிரி இருக்குது. எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சரி ரொம்ப இதாக இருக்குது, நம்ம டாக்டரை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்ப்பா. ஸோ நம்ம ஹீரோயின் எல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன மேடம் பீரியட்ஸ் எத்தனை நாள் வரல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒரு 2 மந்த்தாக வரலன்னு சொல்லிட்டு அவளுக்கே கொஞ்சம் ஷாக்கிங் ஆகுது. டாக்டர் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஹீரோயினிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துருக்குறா. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தோம்னா ஒரு ட்ராமா சீனில் நடிச்சிட்ருக்கிறான். அவன் ஒரே டேக்கில் முடிச்சிடுவான் போல். ஆனால் அந்த ட்ராமாக்கான ஹீரோ வந்துட்டு ஒரு குண்டு பைபிள், அது வந்து டைலாக்கை கரெக்டாகவே சொல்ல மாட்டேங்குது. அதனால ஹீரோக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுது. அப்படியே அவங்க 2 பேர் லைட்டாக சின்னதாக ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த குண்டு பைப்பில் வேணுக்கும்னே ஹீரோ வந்துட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினையும் கேங்கும் ஷாப்பிங்காக வந்திருக்காங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் கேங் வந்துட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் ஒப்பிச்சிட்ருக்கா. அப்போ வந்து ஹீரோயினி சொல்லிடுறா, இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், பட் நான் அபார்ட் பண்ண போகிறேன், அதுக்கான டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ அன்றைக்கி என் கூட மட்டும் வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவளுமே வந்துட்டு சரி நான் வரேன், ஆனால் எதுக்கு இந்த பேபி அபார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவளுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் அது ஹீரோயினோட பேபி தானே, ஸோ என்ன பண்ணணுமோ அது அவங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி விட்டுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு உட்காந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ வந்து கேங் வந்து ஃப்ளாட்டான ஸ்லிப்பர்ஸ், அதாவது ஹீல்ஸ் எல்லாம் போட்டு இப்போ தடிக்கிறோம்ல, பட் நம்ம இந்த மாதிரி நார்மலான ஷூ போடும்போது அந்தளவுக்கு தடுக்காதுல்ல, ஸோ அந்த மாதிரி எடுத்து வந்து வைக்கிறா. அதை வந்து ஹீரோயினி பார்க்குறா. அப்போ அது கேங் சொல்கிறா, ப்ளீஸ் எப்படியும் உங்கள் பேபியை அபார்ட் பண்ண தான் போகிறீங்க, பட் அபார்ட் பண்ணுற வரைக்குமாவது அந்த பேபியை சேஃபாக பார்த்துக்குறோமே, ப்ளீஸ் ஒரு நாளாவது அந்த பேபி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுமே வந்துட்டு கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடா. சரி நான் இன்னைக்கு போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்லிப்பரையுமே போட்டுக்கிறேன். இப்போ இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஸ்கேன்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அபார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எப்போ வரணுன்ற மாதிரி டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தோம்னா அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ ரொம்பவே சோகமாக அந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயினோட லேப்டாப் இருக்குது. ஸோ அதில் போய் அவனோட மாய வித்தையை காமிச்சு விட்டுறான். இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தோம்னா அந்த செக்கப்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து உட்காந்துருப்பா. அங்கே ஒரு குட்டி பாப்பா வருது. அந்த பாப்பா ரொம்பவே க்யூட்டாக பேசுது. அதை பார்க்க உள்ளே வந்து ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து பேபியோட ஹார்ட் பீட்டெல்லாம் கேட்டிருப்பா. ஸோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது.
கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இவங்களுமே வந்துட்டு சிங்கிள் மதர் தான் போல், அந்த குட்டி பாப்பாவோட அம்மாவும். ஸோ அவங்க வந்து நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேம்மா வச்சேம்மா, ஆனாலும் என் பொண்ணு வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை கேட்க கேட்க ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டுருக்கு. பட் முழுசாக மாறிச்சா என்னன்னு தெரியலை. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தோம்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த ஏஜென்ட்டும் வரா. ஸோ அவளுக்கு கால் வருதுன்னு சொல்லிட்டு பேக்கை இவன்ட்ட கொடுத்துட்டு போயிருப்பா. அவள் பேக்கில் வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்னலாம் போட்டிருக்கும்னா, இந்த ஆக்டிங் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ சம்பளம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க வாங்குகிற சம்பளம் யாருக்குமே தெரியாது இல்லையா. ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கு, அந்த குண்டு பைப்புலைக்கு நான் ஆப்பு வைக்கிறேன் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அதில் அவனுக்கு சார்ந்த அந்த ரூமை ஸ்பெட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு சென் வரா. அவன் வந்து இந்த நெக்லஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அதை ஹீரோ கிட்ட சொல்லும் போது அவன் வந்துட்டு இல்லை நம்ம தரப்போகிறதில்ல, நிறையா வாங்க போகிறோம், ஏன்னா அவளுக்கு தேவையான முக்கியமான பொருள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவை காட்டி ஹீரோ வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு போயிருப்பான்ல. ஸோ அப்போ அந்த லேப்டாப்பில் மேஜிக்னு சொல்லியிருப்பேனே அது இதுதான். அவளோட ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதுலேயும் டெலீட் வேறு பண்ணிடுவானா. ஸோ இப்போ எல்லாமே இதில் தான் இருக்குது. இந்த பென்ட்ரைவை வந்து காமிச்சிட்டு அவளை நம்ம எப்படி வழிக்கு கொண்டு வரோன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம கேங் கேட்டுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த காருக்குள்ளேயே போயிட்டு அந்த பென்ட்ரைவை தூக்கிட்டு ஓடியாந்துடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த குண்டு பைப்புலியை பற்றின ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராமாலேருந்தே அந்த குண்டு பைப்புலியை தூக்கி விட்டுறான். அவ்வளோதான், அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அவனே போய் அந்த குண்டு கிட்டே வந்துட்டு வம்பிழுத்துட்டும் வரான். அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கிட்ட, இங்கே பாரு, உன்னோட ஸ்கிரிப்ட் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, ஒழுங்கு மரியாதை இந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜுமே போட்டு விட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி நல்லா தூங்கிட்டு இருப்பா. அப்போ கேங் ஓடி வந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து அவளுமே போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த லேப்டாப்பில் எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஸோ அப்போ தான் ஹீரோட மெசேஜ் வந்திருக்கும். அதையுமே பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அதில் கேங் வந்து அந்த பென்ட்ரைவை எடுத்துகிட்டு போனது அப்படியே வீடியோ மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. ஒழுங்காக நீங்கள் இங்கே வரலன்னா இந்த வீடியோவை லீக் பண்ணி நீங்கள் ஒரு திருட்டு கபோதிங்க அப்படின்ற மாதிரி போட்டுருவேன்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் போட்டு விட்ருக்கான். அதை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த கேங் தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான்னு. ஸோ அந்த ட்ராப்பை வச்சு கரெக்டாக அவளையும் அதில் மாட்ட விட்டுறான். இப்போ எல்லாருமே அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஸ்ட்ரெயிட்டாக என்ன வேணுன்ற மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு பாதி ப்ராப்பர்ட்டி வேணும், அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை சீட்டிங் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சென் வந்துட்டு உன்னால தான் எங்களுக்கு ட்ராமா வாய்ப்பும் போச்சு, அதுவுமே வரணும், உன்னால் எங்கள் பேருமே கெட்டு போச்சு, அதையுமே நீ சரிப்படுத்தி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. கேங்க்கா செம்ம காண்டாகுது, கத்திக்கிட்டே இருக்கிறா. மேடம் இவங்க சொல்கிற எதுக்குமே ஒத்துக்கிறாதீங்க, வைக்காதீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினி எதுவுமே கேர் பண்ணிக்கிறாம எல்லாத்துக்குமே ஓகே ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நீ வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணு, நான் வந்து நம்மளுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ வந்து அதில் சைன் போட்டுவிட்டு எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினி ஓகேன்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் கேங் வந்துட்டு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டையை போட்டுட்டு இருக்கிறா. ஊடால வந்துட்டு நம்ம ஹீரோயினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையுமே சொல்லிடுறா. அப்போ ஹீரோ வந்துட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த பேபியை ஒன்றும் நான் வச்சுக்க போகிறதில்ல, எப்படியும் நான் வந்து அபார்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் உனக்கு டிவோர்ஸ் வந்ததுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணுறேன், நீ வந்து சைனை மட்டும் போட்டுப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிறாங்க. பட் ஹீரோக்கு வந்து அந்த ப்ரெக்னென்ட்டுன்னு கேட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கு. இப்போ கேங் வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த புருஷன்காரையும் குடிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவள் லேட்டாக வேற வர்றாளா, எங்கடி போயிட்டு வர, என்னடி பண்ணிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவள் பேக் கீழே விழுந்துடும். ஸோ அதை எடுக்க போகிறான். அப்போ அதில் வந்துட்டு அபார்ஷனுக்கான ஒரு சீட் மாதிரி இருக்குது. அந்த பார்த்ததுக்கப்புறம் என்னடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, அதுவும் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இடி அப்படிலாம் இருந்து எப்படி நீ ப்ரெக்னென்ட் ஆனா, ஓ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கூட அப்படி பண்ணிட்டியா, இரு உனக்கு இருக்கு அவனுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போகிறதுக்காக வேகமாக போகிறான். அப்போ அவன் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் டக்குன்னு கதவை திறக்கும் போது அது இவனோட ஹெட்டிலே இடித்து அங்கனே மட்டையை போட்டுருந்தான். நம்ம கேங்க்கா செம்ம கோவமும் அதோட ரொம்பவும் அசிங்கமாகவும் இருக்குது. ஸோ அவனை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு இவன் வந்து டேபிளில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறா நைட் ஃபுல்லாக தூங்காமல். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பா பொண்ணு மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதுவும் ரொம்பவே சேடாகவும் நம்ம சென் வந்துட்டு என்னடா பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தவனை ஆளை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்க்குறான். பார்த்தா அவன் வந்து குழந்தைங்க படம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கான்ல. ஸோ அதை பார்த்தோன்னே இவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல்
இதை எப்படியே விடக்கூடாது, அந்த பேபி எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு இவன் மைண்டுக்குள்ளே மாஸ்டர் பிளான் போடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கேங்கோட ஹஸ்பண்ட் வந்துட்டு தலைவலியோட வெளியே வந்துட்டு டீ கேட்குறான். ஆனால் அவன் வந்துட்டு ஒரு டிவோர்ஸ் பேப்பரோட ரெடியாக உட்காந்துருக்கா. என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்தாங்க இதை ஒழுங்காக படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அபார்ஷன் சீட் இருக்கும்னா அதை காமிக்கிறா. அதை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அது கேங்கில் நம்ம ஹீரோயினோட நேம் போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்து தான் அவனுக்கு அப்போ தான் புரிய வருது, ஐயோ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போலையே அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இனிமேல் என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது, என்னவே தப்பாக நினச்சிட்டிங்களே, இனிமேல் உங்கள் கூட 1 செகண்ட் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டிருப்பா. இந்தாங்க எனக்கு உங்கள் கூட வாழ விருப்பம் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு ஓவர் ட்ராமாலாம் போடாதன்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஸோ இவன் வந்துட்டு, நான் ஒன்றும் ட்ராமாலாம் போடல, நைட்டு ஃபுல்லாக நல்லா யோசிச்சிட்டேன், டெய்லி என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட என்கிட்ட சந்தோஷமாக பேச மாட்டேங்கிறீங்க, பழக மாட்டேங்கிறீங்க, இனிமேல் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவனுமே டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அப்புறம் இவன் எந்திரிச்சு போகலான்னு போகும்போது, இல்லை நீ இந்த வீட்டை விட்டு போகாத, நான் போய் தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடறான். நம்ம கேங்க்கா செம்ம கஷ்டமாக இருக்குது, உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோடுமே முடியுது. ஸோ மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, கூடவே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ராமாக்கான நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பாய், லவ் யூ.